இப்போ இந்த கெரியரையும் அ, ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஸோ அந்த பையனோ பொண்ணோ ஓகே உண்மை ட்ரூவா லவ் பண்றாங்க. ம். ரொம்ப மெச்சூர்டா பிஹேவ்லாம் பண்றாங்க. பட் இந்த கெரியரை ஃபோக்கஸ் பண்றதுனால திரும்பி வந்து பார்க்கும்போது இவங்க இல்ல. ஆனா இவங்க நல்லவங்க தான். நெறைய விஷயம் அன்பா தான் இருந்திருக்காங்க. ம். பட் சில நேரங்கள்ல அது சூழல் காரணமா விட்டு போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. சில நேரங்கள்ல இவன் லைஃப்ல தோத்துருவான். இல்ல இந்த ம். பொண்ணு லைஃப்ல வந்து தோத்துருவாங்க. தேவையில்லாத வேலை பண்றாங்க. அப்படின்ற ஒரு தாட்லயும் இவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. ம். ஸோ இந்த மொமெண்ட்ட எப்படி சார் பேலன்ஸ் பண்றது? கெரியர் பிளஸ் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப், லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி பேலன்ஸ் பண்றது? 35 வயசுல இருந்து 45 வயசு வரையும் நீ கடன்லயே வாழ்ந்துட்டு இருக்க. எப்படி இருக்கும் உன் வாழ்க்கை? அது பெரிய ஆ. நரகமா இருக்கும். உன் புள்ள கூட உன்ன மதிக்க மாட்டான். உனக்கு ஒரு பையன் ஆயிடும், ஒரு பொண்ணு ஆயிடும். பொண்ணு ஆசைப்பட்டது வாங்கி குடுக்குறதோ, இல்ல பையன் ஆசைப்பட்டது வாங்கி குடுக்குறது கூட உன்கிட்ட காசு இல்ல. எ மாமியார் வீட்லயே, மாமனார் வீட்ல கூட மதிக்க மாட்டாங்க உன்ன. உங்க அப்பா, அம்மா கூட மதிக்க மாட்டாங்க. ஏன்னா உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம் ஒரு கேடான்னு கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா புரியுதா? கேட்பாங்க. ஸோ அப்போ நீ இந்த 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள தோக்குறத அவமானமா நினைக்காத. இருக்கிறதுலயே பெரிய அவமானம் வந்து அந்த ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் கிட்ஸ் எல்லாமே வரும். அது பெண்ணா இருந்தாலும், ஒரு ஆணா இருந்தாலும் அந்த இடத்துல இந்த தோல்விய தான் பெரிய தோல்வியா பார்க்குறாங்க. ம். இங்க ஒரு ஆணோட மிகப்பெரிய ஒரு கட் கட்டாயமான ஒரு கட்டமைக்கப்பட்ட சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, சம்பாதிக்கிறது ஆம்பளத்தனம் மாரி ஆயிடுச்சு. ம். சம்பாதிக்கலன்னா அவன் ஆம்பளே இல்ல. ம். புரியுதா? அப்ப அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு இதுல இருக்கான். அவன் டோட்டல் பிளாங்க்ல இருந்தாலும், அவனுக்கு சப்போர்ட்டிவா ஒரு ஃபேமிலி இல்ல. சப்போர்ட்டிவான ஒரு பார்ட்னர் இல்ல அப்படின்னா, அவனால மேற்கொண்டு என்ன செயல்பட்டாலும் முடியாது. தினமும் சண்டை சச்சரவோட இருக்குதுன்னா, என்ன பண்ணுவான்? ஒண்ணுமே பண்ண புரியுதா? முடியாது. அப்ப நீங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசக்கூடாது. இந்த லவ் லைஃப்ல அ சண்டையாவது, இல்ல தோத்துட்டு இருக்காங்கன்றதோ, இல்ல கெரியர்ல செட்டில் ஆகலன்றதோ, ஆக்சுவலா வந்து ஃபெயிலியர் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப்ன்னு புரிஞ்சுங்க. வாழ்க்கையில ஒவ்வொருத்தனும் தோப்பான். ம். நேத்து கூட ஒரு கல்லூரியில நான் போய் சொல்லும்போது அதான். டேர் டூ ஃபெயில். உன்ன பாஸ் ஆவு, பாஸ் ஆவு, பாஸ் ஆவுன்னு சொல்லிட்டே வளர்க்குறாங்க. ம். ஆனா, நீ தோப்பன்றத நம்பிட்டு இரு. ஏன்னா தோப்புன்றது இங்க வாழ்க்கையில நிரந்தரமானதுன்றது தோல்விதான். ஏ வெற்றின்றது உனக்கு அது கொஞ்சம் என்னைக்கோ ஒரு நாள் வரும். ஆனா நிரந்தரம் வந்து தோல்வி.